ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த ரீடிங்கில் ஒரு சில பேருக்கு பொருந்தினத்துக்கும் பொருந்தாத விட்டுருங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸ்டோன் இந்த 3 பாயில் உங்களுக்கு பிடிச்ச பாயில் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி உங்கள் பர்சனை நினச்சி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயில் 1 சூஸ் பண்ண உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்ன? எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ், go ahead and make the romantic picture. ஸோ அப்படின்ற ஒரு ஏஞ்சல் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க? உங்கள் பர்சன் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை பற்றி உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்கள் மேலே சம்திங் அவங்க ஐசோலேஷன்லேயே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் திங்க் பண்ணிகிட்ருக்குற மாதிரி தெரியுது. ஐசோலேஷனில் இருக்காங்க, ஆனால் டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க. சம்திங் கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரியே இருக்குது உங்கள் பர்சன். மீன்ஸ் ஏதோ ஒன்று எஸ்ஆர்னோ அப்படின்னு டைலமாவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. எந்த விஷயத்துக்குன்றது, என்ன மாதிரி கன்ஃபியூஷன் ஐசோலேஷனில் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருக்குது. மீன்ஸ் நம்ம பண்ணுறது சரியா, அவங்களுக்கு நீங்கள் ட்ரூவான பர்சனா, அவங்கள ஒரு சில பீப்புள் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ட்ரூவான பர்சனா, உங்களை நம்பலாமா அப்படின்றத கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களை விட்டு அவங்களுக்கு பிரியணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் இப்போ சுச்சுவேஷனுக்கு அவங்க அப்படி மைண்ட் செட்டில் இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நோ கான்டாக்ட்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை விட்டு பிரியணுன்ற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட அளவு கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு சில பீப்புள்னால கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. பட் லவ்வெல்லாம் இருக்குது, கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த பீப்புள்ஸ் ஒரு சில பீப்புள் கூட இருந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களை கூட இருக்கலாம். அதனால் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க இப்போ கரண்டாக. பட் லவ்வெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றத. ஸோ எடுத்தோடனே இந்த கார்டு தான் வருது. அது உங்கள் பர்சன் உங்கள் மேலே இருக்கிற லவ் இன்னும் குறையலை. பட் என்னென்னா, அது ஒரு சில பீப்புள்னால கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காங்க. கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்குது. 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஏற்பட்ட கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ்வும் இருக்குது. பட் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப இது ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு டைலமாலே இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பல கன்ஃபியூஷன் இருந்தாலும் பட் உங்கள் மேலே இருக்கிற அன்பு ஒருபோதும் குறையலை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கவலையிலாவும் இருக்காங்க. ஏன்னா இப்போ நோ கான்டாக்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாத மாதிரியே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஒரு
ஏதோ பிளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால எந்த வேலையும் ஒரு ஃபோக்கஸாக அவங்களால பண்ண முடியல. ஸோ இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இதுவா அதுவானா அவங்கள ஒரு சில பர்சன் வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் கவலைகள் அதிகம் அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்காங்க. பட் லவ்வெல்லாம் இருக்குது. பட் அந்த ஈகோவோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் பாஸ்டாக நடந்த விஷயத்தினால அவங்களால வந்து உங்கள்கிட்ட இன்னும் வந்து பேச முடியாமல் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். நீங்கள் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து இப்போ நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் பேசாமலே இருந்தாலும் வந்து உங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஒரு சில ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் மீன்ஸ் உங்கள் பர்சன்ட்டை நீங்கள் பேசுகிறதுக்கோ இல்லை ஒன்று சேர்றதுக்கோ ஒரு சில ஆக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுன்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. இதான் வந்து பைல் 1க்கான ஏஞ்சல் கைடன்ஸ். பைல் 2க்கு பார்க்கலாம். ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான டேரக்டரிங் பார்ப்போம். இது ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ். உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏஞ்சல் கைடன்ஸ் ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப், பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யுவர் ரொமான்ஸ் அப்படின்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இப்போ கரண்டாக அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குது, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் ஒரு பொறுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து மீட் பண்ண முடியல, அதில் பொறுமை இல்லை. மீன்ஸ் ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் மீட் பண்ணாமல் இருந்திருப்பீங்களோ, அதனால் கோவமாக இருந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசுகிறது என்ஜாய்மெண்ட். ஸோ ஐ திங்க் அவங்க வந்து பொறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில நேரம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஃபோன் கம்யூனிகேஷன் பண்ணுறதில்ல அப்படின்றது மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ ஹார்ட் பீட், யூ ஆர் மை ஆக்சிஜன், இம்பாசிபிள் டு ஸ்டே அலைவ் வித்தவுட் யூ. ஸோ அவங்க ஃபுல்லாக வந்து உங்கள் மேலே தான் வந்து லவ் அதிகமாக இருக்குது. பட் அதை வந்து ஒரு சில நீங்கள் டைம்ஸ் பேசுறது இல்லைன்றது வருத்தங்களோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏதோ சின்ன சின்ன சண்டைகள் இதே மாதிரி தான் நடக்கும். ஒரு சில நேரம் எல்லா நேரமும் ஒன்று போல் இருக்காது. அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள்கிட்ட. பட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோர் அப்படின்றது இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோர். சீக்ரெட்டாக அவங்க லவ் வச்சுருக்காங்க. பட் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்காங்க. அது என்னன்னா கம்யூனிகேஷன் ரீதியாக நீங்கள் சரியாக பேசுகிறதில்ல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்குது அவங்களுக்குள்ள. பட் அவங்களுக்கு என்னென்னா மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியுது. இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றத. சரி, லாஸ்ட்டு கரண்ட் ஃபீலிங்லேயே பார்த்தோம். அவங்க ரொம்ப ஹர்ட்டாக இருக்காங்க. என்னென்னா எந்த விஷயத்துக்குன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பேச முடியல, கம்யூனிகேஷன் பண்ண முடியல, பொறுமை இல்லாமல் இருக்காங்கன்ற இருக்கும்.
அவங்களுக்கு எப்பயுமே வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் கம்யூனிகேஷன் ரீதியாக அப்படின்றது இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்குது. பட் ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்குவாங்க, பட் ஹர்ட் அதிகமாக இருக்குது. பட் அதை கூட ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்கிறது கிடையாது. ஹர்ட் இருந்தாலும் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஆனால் பேச்சு மூட்டு கம்மி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பர்சன் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ 2 ஃபேஸ் வச்சுருப்பாங்க உங்கள் பர்சன். 2 ஃபேஸ்னால் இது ஐ திங்க் ஒரு நேரம் வந்து நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் வந்து ரொம்ப டல்லாக பேசுவாங்க, ஒரு நேரம் கோவப்படுவாங்க. ஒரு மாதிரி 2 ஃபேஸ் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஒரு நிலைனா அவங்க கேரக்டர் வைஸ் அப்படின்னா ஒரு நிலைனா சம்டைம்ஸ் நல்லா பேசுவாங்க, சம்டைம்ஸ் அவங்களா சிரிப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்களா ஜோக் சொல்லி சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க உங்கள் பர்சன். பட் உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், இது எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு. பட் ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. பட் 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் அதிகம். கன்ஃபியூஷன்னா உங்களோட பர்சன் வந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற போது ஒரு சில நேரம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் திங்கிங்லாம் அவங்களுக்கு இருக்குது. பட் அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எமோஷ்னல் ரொம்ப மோர் எமோஷ்னலான டைமாக இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி அதை சொல்கிறதுன்றது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. பட் உங்கள் பர்சன் திங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உங்கள்கிட்ட பேச முடியல. அந்த ஒரு மைண்ட் செட்டு மட்டும் தான் இருக்குது இப்போது கரண்டாக. அதில் தான் ஹர்ட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். ஒரு சில நேரம் வந்து ஒரு சில பீப்புள் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில அட்வைஸ் கிடைக்கும். அது உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அது தெரியுது. அதனால் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு சில ஹெல்ப் கிடைக்கும். அது மூலமாக வந்து உங்கள் பர்சனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பைல் 3 பார்க்கலாம். ஸோ பைல் 3 இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஏஞ்சல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் திஸ் சிச்சுவேஷன் இஸ் காலிங் ஃபார் யூ டு ஹேவ் ஃபெய்த். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள கேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வருத்தத்தினால ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க வந்து கன்ஃபியூஷ் ஸ்டேஜில் இருக்காங்கன்ற மாதிரியே தெரியுது. என்ன மாதிரி கன்ஃபியூஷன்றது பார்ப்போம். சம் கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ வைப்ரேஷன் ட்வின் ஃப்ளேம் சம் ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் இருக்கிற கனெக்ஷனால தான் வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் மீட் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்கன்ற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் சம் ஃபைட் இருக்குது. பாருங்கள், டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்றது ஒரு கார்டு வந்துச்சு, இதாக இருக்குது. பட் ஃபைனல் டெசிஷன் பாருங்கள், தேர் இஸ் நோ ஒன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர், யூ ஆர் தி ஒன்லி ஒன்
அப்படின்றது உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ லாயல்ட்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு. நீங்கள் மணி எந்த விஷயத்தையும் நீங்கள் காட்டாலும் கூட ட்ரூவாக இருந்தால் உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இதான். அண்டு உங்கள் பர்சனோட டேரக்ட் ரீடிங்கை பார்ப்போம். உங்கள் பர்சன் வந்து எத்தனை கம்ப்ளீட் இருந்தாலும் உங்களை தான் மேரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சனாக இருக்காங்க. ஒரு கொஞ்சம் அடிக்கடி டென்ஷன் ஆனாலும் அவங்க முடிவில் அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சனாக இருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டானா பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த வேலையும் ப்ராப்பராக செய்யணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். டைமிங்க்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா கரெக்டாக டைமிங் கூட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அவங்க பர்சன். அதனால் அப்பப்போ கொஞ்சம் அதுக்கே வந்து கால் பண்ணலன்னா கோவம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அவங்க பர்சன். ஸோ மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து டிவைனோட சப்போர்ட் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இதில் வந்து ஒரு சில சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எப்படியோ அது ஃபைனலாக மேரேஜ் வரைக்கும் போயிடும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து மணியை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு ட்ரூ லவ் மட்டும்தான். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அவங்க. ஸோ வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பட்டிருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் கொஞ்சம் ரூடாக கூட இருக்கலாம். ரூடாக இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டான பர்சன் தான் உங்கள் பர்சன். கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. பட் அந்த ரூட்னஸ், அந்த மூட் ஸ்விங்ஸ், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் உங்கள் பர்சன்ட்ட. பட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க ப்ராப்ளம்லாம் எண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் டேரக்ட் கைடன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். லுக் ஃபார் அ சைன். ஏதோ ஒரு சைன் உங்கள் பேசுகிறதுக்கு, ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ், ஏதோ ஒரு சைன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. லிசன் டு யுவர் இன்ஸ்டியூஷன். ஸோ எதையும் வந்து ஒரு சில சைன் உங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். ஸோ இன்ஸ்டியூஷனை நம்புங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஏஞ்சலோட கைடன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.